உங்களுக்கு ஒரு கல்யாணம் திருமணம் ரொம்ப தடையாக இருக்குது. அந்த தடையினால் எனக்கு எல்லா கோவிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பூஜை பண்ணிட்டேன். ஏன் இன்ன வரைக்கும் இந்த செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு நிறைய பூஜை பண்ணி கூட எனக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? திருமணம் ஆகாதவங்க நம்மக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு பரிகாரம் செய்யணும் அல்லவா? பரிகாரத்தை அதிகாரமாக செய், பலனை அனுபவி அப்படின்னு அந்த காலத்திலேயே முன்னோர்கள் இதை அழகாக சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய்னா யாரு? முருகர். சரி, செவ்வாயுடைய நிறம் என்ன? இரத்த கலர், சிவப்பு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னால் இந்த செவ்வாய் ஏதோ ஒரு போன பிறவியில், இந்த செவ்வாய் பகவான்கிறது யார்? இரத்த சம்மந்த உறவுகள். நாம் இந்த அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் சீர் செய்யலைன்னா நம்மளுக்கு இந்த தீட்டு, அக்கா தங்கச்சிகளோட தாய் மாமனுக்கெல்லாம் நீங்கள் சீர் செய்யலைன்னா தாய் மாமனை பிறந்து வேஸ்ட்டு, இப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த முன்னோர்கள் இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே அந்த காலத்தில் இதெல்லாம் செய்யாதனால இந்த ஜென்மத்தில் அதே செவ்வாய் சகோதர சகோதரியாக இருக்கிறனால கூட பிறந்தவர்களுக்கு நம்ம சிறப்பாக செய்யலைனால் அந்த செவ்வாயே தோஷமாயிருது. அதனால காலப்போக்கில் செவ்வாய் தோஷம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பண்ணணுன்னா நீங்கள் கூட பிறந்தவங்களை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களுக்கு எல்லாமே புடவை வாங்கி கொடுக்குறதும், அவங்கள சாப்பிட வைக்கிறதும், அவங்களுக்கு சீர் சீமந்தம் அவங்க வீட்டில் போய் செய்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கனாலே செவ்வாய்ங்கிற சகோதர சகோதரி அண்ணன் தம்பிகள் எல்லாம் சந்தோஷப்பட்டாலே இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் ரிமூவ் பண்ணிடும். அந்த தோஷம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு தெரியுமா அது? நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் தோஷம் உங்களுக்கு அது கடுமையாக பாதிக்கிறதுனால அது மூலிமா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க. ஒரு முக்கியமான பரிகாரத்தை இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். செவ்வாய்னா ரத்தம்னு சொல்லிட்டோமா? உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு குங்குமம் 1 கிலோ வாங்கி, செவ்வாய்னா ரத்தம் மாட்டவே குருதி பூஜை. குருதின்னு என்ன? அந்த காலத்தில் முன்னோர்கள் குருதினா ரத்தம். குருதி பூஜை ஒரு சின்ன ஒரு தீர்த்த குடத்தில் 1 குடம் தீர்த்தத்துக்குள்ளே பால் ஊற்றுறதுக்கு பதிலாக தீர்த்தத்தில் என்ன பண்ணுறீங்க? 1 குடம் பால், 1 குடம் குங்கும தீர்த்தம், இது 2 வச்சுக்கோங்களேன். இப்படி 1 குடம் பால், 1 குடம் செவ்வாய் தீர்த்தம். ஏன் பாலும் சிவப்பு குங்குமத்தையும் நான் சாமிக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க. ஏன் நான் பண்ண சொன்னால், சுக்கிரன் என்பது வெள்ளை, செவ்வாய் என்பது சிவப்பு. சுக்கிரனும் செவ்வாயும் 2ம் சேர்ந்தா தான் கணவன் மனைவி இணைவு. இது 2ம் அமாவாசையோ அல்லது பௌர்ணமிக்கோ உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி, சாமிக்கு செவ்வரளி மாலையும் மல்லிகைப்பூ மாலையும், இந்த 2 மாலையும் சாமிக்கு சாத்தி அதுக்கு ஒரு வஸ்திர தானம் சிவப்பு வெள்ளை 2ம் கலந்த மாதிரி எடுத்து இந்த சாமிக்கு முதல் அலங்காரம் செய்யறதுக்கு முன்னாடி முதல் இந்த சாமிக்கு செவ்வாயும் சுக்கிரனும் முதல்ல சிவப்பை ஊற்ற சொல்லி, அதுக்கப்புறம் பாலை ஊற்ற சொல்லி, தேங்காவை உடைச்சி வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் ஜாதகத்தை சாமி பாதத்தில் வச்சு உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் மனசார எனக்கு திருமணம் நடக்கணும். முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. முன்னோர்கள் கட்டி வச்ச குலதெய்வமே, உன்னிடத்துல நான் உன் பாதத்தில் நான் சரண்டர் ஆகிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு பரிகாரம் செய்யறதுக்கு எனக்கு தெரியல. நான் குலதெய்வம் என்பது என்னோட தாய் வீடு. அதனால் நான் தாய் வீட்டுக்கே நான் வந்துட்டேன். எனக்கு நீ தான் பார்த்து எனக்கு ஒரு நல்ல, ஒரு அழகுள்ள, அறிவுள்ள, புத்தியுள்ள, ஞானமுள்ள, பாவங்கள் செய்யாத குடும்பத்தில் இருந்து ஒரு தைரியமான வீரியமான ஒரு கணவன் அல்லது மனைவி எங்கள் வாழ்க்கையில் அமையணும்னு சொல்லி மாப்பிள்ளையாக இருக்கிறவங்க ஒரு பொண்ணை வேண்டிக்கிங்க, பொண்ணாக இருக்கிறவங்க மாப்பிள்ளையை வேண்டிக்கிங்க. இப்படி வேண்டி உங்களுடைய ஜாதகத்தை வச்சு தீபாராதனை காமிச்சு பூஜை பண்ணி ஒரு சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த சக்கரை பொங்கலை ஒரு 7 பேருக்கு கொடுத்துட்டு வாங்க. அன்னையோட உங்களுக்கு திருமண தடை தோசை நீங்கிடும். இதை நீங்கள் செய்யுங்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கொடுப்பனை வேணும்னெல்லாம் ஒன்றும் இல்லை. குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் கூட இருக்கான, இதை செய்யணுமே. இதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுது. அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அல்லவா? அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். அப்போ குங்கும தீர்த்தமும்
பால் தீர்த்தமும் ரெண்டும் சேர்ந்து உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை நாள் அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது பௌர்ணமி அல்லது அமாவாசை இந்த 4 நாளில் செய்வது ரொம்ப சிறப்பு. எல்லாமே சுக்கர ஜவாயா வருதான், உங்களுக்கு எல்லாம் சுக்கர ஜவாயாவே வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை வச்சுக்கோங்க, அதுக்கு எதுக்குமே 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டாம். இப்போ உங்கள் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த சாமிக்கு அபிஷேகம் இதை பண்ணி உங்கள் குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக பண்ணி அந்த தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வாழ்கிற வீடு பூரா தெளிச்சு விட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அன்றைக்கி விளக்கேற்றுங்க. அன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு புது பிறவி. தெய்வத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கிறீங்க, குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது, இன்றைக்கி நைட்டு வந்து தங்க போகுது. இதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா வாழ்க்கை தங்குச்சுன்னா, குலதெய்வம் தங்குச்சுன்னா உங்கள் வாழ்க்கையும் தங்கிடும். அவ்வளோ இதை செய்யுங்க. அடுத்த நிறையா உங்களுக்கு இந்த மாதிரி பதிவுகளை உங்களுக்கு நிறையா கொடுக்குறேன். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனாலோ அல்லது நீங்கள் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ஒரு 700-800 வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நிறைய எளிமையான பரிகாரத்தை நிறைய கொடுத்துருக்கேன். இப்போ தான் வந்து நிறையா பரிகாரங்கள் எடுத்து ஒவ்வொரு நாட்டுகளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். இப்போ தான் சிங்கப்பூர் போனோம், மஸ்கட் போனோம், துபாய் போனோம், இப்போ மலேசியா கிளம்பிட்டோம். இப்போ எல்லா நாட்டுகளையுமே இந்த எளிமையான பரிகாரங்கள் அங்கேயும் நிறைய மக்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் படித்த மாப்பிள்ளை இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க. அதனால் ஒவ்வொரு நாட்டுகளையும் போய் நாங்கள் ஃப்ளைட்டை ஏறி அங்கே போய் அங்கே உட்காந்து நீங்கள் இவ்வளோ தூரம் ஃப்ளைட்டை பிடிச்சி எங்கள் ஊரில் வந்து நீங்கள் ஜாதகம் சொல்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுக்கோம். நாங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. துபாயெல்லாம் இப்போ போயிருந்தேன். துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நாடு சுத்தம், நாட்டில் ஒரு அருமையான மனிதர்கள் சுத்தம், எல்லாரும் நாம் வந்ததை அவ்வளோ வரவேற்கிறாங்க. எத்தனையோ பேர்களுக்கு நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு வந்தேன்.